ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீப் சேனல். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் நடித்த ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 படங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீனாங்க. தீனா படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே பெரிய வரவேற்பு கிடச்சிது. தலை அப்படின்னு ஒரு பேர் இந்த படம் மூலிமா அஜித் அவர்களுக்கு கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்ட், நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து சூப்பரான ஆக்ஷன் திரைப்படம் அஜித் கேரியரில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லா. பில்லா படத்தில் வந்து ஒரு ஸ்டைலு, ஒரு ஸ்வாகு, அதை தாண்டி ஒரு சூப்பரான மியூசிக் இதெல்லாம் இருந்தாலும், ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக வடிவமைச்சிருப்பாங்க அந்த என்டையர் டீமு. அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹாலிவுட் லெவலில் ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் இந்த படம் ஃபுல்லுமே இருக்கும். எஸ்பெஷலி அந்த கார் ஸ்டண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அஜித் இந்த படத்தில். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப வரவேற்பு கிடச்சிது. அஜித்துக்கு வந்து அடுத்த லெவல் மார்க்கெட்டை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம். எஸ்பெஷலி இந்த ஆக்ஷன் பிளாக்ஸும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் டைரக்ஷனில் வந்து எண்ணெய் எறிந்தால். அஜித் ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு காப்பாக இந்த படத்தில் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் அஜித்துக்கு மட்டுமின்றி இந்த படத்தில் அருண் விஜயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டரும் ஒரு ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் ஷேட்ஸ் கொண்ட ஒரு கேரக்டர் இருக்கும். அவருக்கும் ஆக்ஷன் பிளாக் சூப்பராக இருக்கும். அஜித் அவர்களோட போர்ஷன்ஸ்லேயும் ஆக்ஷன் பிளாக் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். அஜித் வந்து 2 லுக்கில் இருந்திருப்பார் இந்த படத்தில். சால்ட் அண்ட் பெப்பர்லேயும் அப்புறம் பியூர் பிளாக் ஹேர் ஸ்டைலையும் இருந்திருப்பார். ரெண்டுமே வேறு லெவலில் இருந்தது. ஆக்ஷன் பிளாக்ஸ் இந்த படத்தில் தரம்ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீரம். வீரம் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பஞ்சமே இருக்காது. ரொம்ப தரமான ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்கும். எஸ்பெஷலி அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல இந்த ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் வர சீன்ஸில் வர ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளாக் இந்த படம் ஃபுல்லும் வச்சுருப்பாங்க. அஜித் மட்டுமின்றி அவங்க கூட வர பிரதர்ஸ் எல்லாருக்குமே ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இந்த படத்தில் சூப்பராக வந்து ஸ்டன் கோரியோகிராஃபி டீம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. எல்லா சீன்ஸுமே தரமாக இருக்கும். படமும் கமர்ஷியலாகவும் வெற்றி அடைந்தது. அதற்கு இந்த படத்தோட ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம லிஸ்ட்டில் இப்போ கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாளம்ங்க. வேதாளம் படத்தை வந்து சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் எந்தளவு எமோஷன், அதை தாண்டி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும், இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸுங்க. அதுவும் பர்டிகுலர்லி அந்த ஷிப்பில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அஜித்தோட ஸ்வாகாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பண்ணுற சண்டை காட்சிகள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு ஹிட் அடிச்சதுங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.